Hi, hello guys, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு curd rice with potato roast எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு curd rice ரொம்ப பிடிக்கும். ஸோ curd rice கூட இந்த பொட்டேட்டோ வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச அப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5லேருந்து 6 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ண அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஆயிலே குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ண அப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது ஒரு 50% வெந்திருக்கும். பட் இது வந்து ஒரு 80% வேகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது ஒரு 80% குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இப்போ வந்து கர்ட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 கப் அளவுக்கு குலைவான சாதம் எடுத்துக்கோங்க. தயிர் சாதத்துக்கு வந்து சாதம் நல்லா குழஞ்சிருக்கணும். இப்போ இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் அதிகமாக வேணும்னா தயிர் அதிகமாக சேர்த்துட்டு பால் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங்கே ரெடி பண்ணிவிட்டு பட் நீங்கள் லஞ்சுக்கு தான் சாப்பிட்டு போகிறீங்கன்னா பால் அதிகமாக சேர்த்துட்டு தயிர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நறுக்கின மல்லி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக பொமோக்ரனேட் அண்ட் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் அண்ட் பொமோக்ரனேட் ஆட் பண்ணால் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் அது ஆப்ஷனல் தான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கலந்து வச்சுருந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் கூட சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்போவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.